वेदैश्च सर्वैः अहमेव वेद्यः वेदान्तकृत वेदविदेव चाहम्. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கீதையில் இந்த ஸ்லோகத்தாலே வேதங்களால் அறிவிக்கப்படுபவன் தானே என்னும், வேதங்களை முழுவதுமாக அறிந்தவரும் தானே என்னும், வேதம் ஒன்றே பிரம்மத்தை அறிவிக்கும் என்னும் தெளிய வருகிறோம். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யः. வேதங்கள் அனைத்து மந்திரங்களாலும் அனைத்து சாக்கைகளாலும் பகவானே கூறப்படுகிறார், பிரம்மமே சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திலிருந்து 3 அழகான கருத்துகள் தெரிய வருகின்றன. வேதைரேவ வேத்யः, வேதத்தினால் மட்டுமே பகவான் அறியப்படுகிறார், கண்ணால் பார்த்தோ கேட்டோ அல்ல, அனுமானித்தும் தெரிந்து கொள்ள இயலாது. அனைத்து வேதங்களும் பகவானைத்தான் சொல்லும். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யः. பிரம்மத்தை தவிர மற்ற பேரை முழுமுதற் கடவுளாக கூறுமோ? செய்யாது. வேதைஷ்ச சர்வைஹி அகம் வேத்ய ஏவச்ச. வேதங்கள் பிரம்மத்தை சொல்லாமல் நிற்குமா? நிற்காது, சொல்லியே தீரும். அனைத்து வேதங்களாலும் நானே கூறப்படுகிறேன், வேதங்களால் மட்டுமே கூறப்படுகிறேன். வேதங்கள் என்னை சொல்லி அல்லது நில்லாது. ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை என்பது ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். எத்தனை வேத சாஸ்திர மந்திரங்கள் உள்ளனவோ அவை அத்தனையும் பிரம்மத்தினுடைய பிரபாவத்தையே சொல்ல வந்தவை. ஆனால் சொல்லி முடித்து விட்டனவா எனில், யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. என் வாக்குக்கும் கண்ணுக்கும் எட்டாத பெருமை, மனதுக்கும் எட்டாத ஆனந்தமுடையவராய் பிரம்மம் விளங்குகிறார். எட்ட முடியவில்லைன்னு கை ஓய்ந்து போய் மீண்டது வேதாந்தம். அப்படி வேதத்தாலும் வேதாந்தத்தாலும் இதிகாச புராணங்களாலும் எப்போதும் கூறப்படுபவன் பகவான். அதில் வேதங்கள் கர்மங்களை விசாரிக்க வந்தவை. பிரம்மத்தை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு ஆராதன ரூபமான கர்மத்தை பற்றி சொல்ல வந்தவை. வேதாந்தம்ங்கிற உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை பற்றி கூற வந்தவை. பிரம்மஸ்வரூபம் எது, அவரை உபாசிக்க வேண்டிய முறை யாது, ஆத்மா எத்தகையவர், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு என்ன, இவற்றைத்தான் எல்லா உபனிஷத்துக்களும் சொல்லி வந்தன. அதிலே அதர்வ வேதத்தின் பிப்பலாத சாகையின் உபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து, அதர்வ வேதத்தின் முண்டக சாகையின் உபனிஷத்து முண்டகோபனிஷத்து, அதர்வ வேதத்தின் மாண்டூக்கிய சாகையின் உபனிஷத்து மாண்டூக்கிய உபனிஷத்து. இப்படி 3 உபனிஷத்துக்கள், பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து. இந்த 3 வரிசை பிரகாரத்தில் அதர்வ வேதத்தின் உபனிஷத்துக்கள். ஈஷா கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியமுபைதி. பாப புண்ணிய ரூபமான கர்மங்களை கழிக்கிறான், பிரம்மத்தோட சாமியாபத்தி அடைகிறான், பிரம்மத்தோட ஒன்றுகிறான். ஏகீ பவத்தின்னு கூறுகிறதே எனில் அதுக்கு ஆச்சரியமான ஒரு மந்திரம் விளக்கமாக சொல்லியிருக்கு. அது முண்டகோபனிஷத்திலே இருக்கு. யதா நத்யா ஸ்யந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விகாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தः பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். இது கடைசி கண்டத்தில் 8வது மந்திரமா இருக்கு. யதா நத்யா, கங்கை யமுனை காவிரி முதலான நதிகளெல்லாம், யதா நத்யா ஸ்யந்தமானாக சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி, பெரும் கடலாக இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே அஸ்தனமனமாகின்றனவோ, அஸ்தங்கச்சந்தி
தங்கள் தங்கள் எல்லாத்தையும் தனித்தனி அடையாளங்களை விட்டு அதில் போய் சேர்றது. அஸ்தமனம் அடையிறதுன்னு சொல்கிறோம். அஸ்தங்கஞ்சீத்தின்னா போய் சேர்ந்து விடுகின்றனவோ.